ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டேஞ்சர் ஜோன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்கார் அவார்ட்ஸ் வின் பண்ண டாப் 10 பெஸ்ட் ஹாலிவுட் அனிமேஷன் மூவிஸ் லிஸ்ட்டை தாங்க இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் சொல்லலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் மிமிக்ரி பண்ண தெரியும், ரொம்ப கிளியராகலாம் பேச தெரியாது, ஓரளவுக்கு பேச தெரியும். ஸோ அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட வாய்ஸில் இந்த மூவிஸ் லிஸ்ட்டெல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி நான் பேசியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்ணுங்களா எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி என்னென்னா, அப்படியே 2012 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சுறுசுறுப்பான ரொம்ப திறமையான ஆக்டர் தான் ஹீரோயின் மேரிடா. அவங்களோட வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுக்கணும், ஒரு வீராங்கடியாக சாதிக்கணும், இந்த மாதிரிலாம் ஹீரோயினுக்கு ஆசைகள் இருக்குது. பட் ஹீரோயினோட அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் பொறுப்பு வரும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இப்படி பிடிவாதமாக இருக்கிற அம்மாவோட மனசை மாத்துறதுக்காக ஹீரோயின் ஒரு சூனியக்காரிக்கிட்ட உதவி கேட்குறாங்க. பட் அந்த சூனியக்காரி கொடுத்த ஒரு இனிப்பால் மிகப்பெரிய பிரச்சனையே வெடிக்குது. இதை ஹீரோயின் எப்படி சரி பண்றாங்க, இதுக்கடையில நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபேமிலியை பேஸ் பண்ண செம்மையான அட்வென்ச்சர் மூவி. படம் சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட் 7.1. நம்பர் 9 என்காண்டோ 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. மந்திரங்கள் மாயாஜாலங்கள் நிறைஞ்ச ஒரு அழகான கிராமம் தான் என்காண்டோ. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல மேஜிக்கல் பவர்ஸ் கிடைக்கும். பட் நம்ம ஹீரோயின் மெராக்களுக்கு மட்டுமே எப்போ வரைக்கும் எந்த பவர்ஸுமே கிடைக்கல. இதனால நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்காங்க. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த என்காண்டோ கிராமத்துக்கு சில பிரச்சனைகள் உண்டாகுது. அது நம்ம ஹீரோயின் மெராக்கள் எப்படி சமாளிக்க போறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக்கல் கலர்ஃபுல்லான பல விஷயங்களை வச்சு படத்தை ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. சாங்ஸுமே சூப்பரா இருக்குங்க இந்த படத்துல. ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட் 7.2. IMDb ரேட் 7.6. நம்பர் 7 த இன்கிரெடிபிள்ஸ் 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. சூப்பர் ஹீரோஸ்னால மக்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகமாக உண்டாகுது. ஸோ இனிமேல் சூப்பர் ஹீரோஸ் யாரும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா சூப்பர் ஹீரோஸுமே மக்களாக சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்கிரெடிபிளும் சாதாரணமாக ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த போர் அடிக்கிற லைஃப் மிஸ்டர் இன்கிரெடிபிளுக்கு பிடிக்கல. ஏதாச்சும் பயங்கரமான சாகசங்களை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த ஒரு டைம்ல நீங்க சூப்பர் ஹீரோவா எங்களுக்கு சில வேலைகளை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஏஜென்சி ஹீரோவா ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அங்க போன நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. அட்டகாசமான ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையா இருக்குங்க. டிஸ்னி பிளஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க guys. இந்த மூவிக்கு IMDb ரேட் 8. நம்பர் 6 ரேட்டட்டூலி 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. சூப்பரா சமைக்கிற ஒரு எலிக்குட்டி. இது வேர்ல்டுலயே பெஸ்ட் செப்பா ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுது. பட் இது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். எலி சமைக்கிற சாப்பாட்டை யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு லட்சியத்தோட இருக்கிற நம்ம எலிக்குட்டிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுங்க. சுத்தமா சமையல்னா என்னன்னே தெரியாத ஒரு சமையக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல வேலை கிடைக்குது. இவனுக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறப்ப இந்த எலிக்குட்டி இந்த சமையக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த எலி எப்படி ஃபேமஸான செப்பா மாறுது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. படம் செம்மையா இருக்கு, சூப்பரா கதையை கொண்டு போயிருக்காங்க. நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இந்த மூவி டிஸ்னி பிளஸ்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட் 8.1. நம்பர் 5 ஃபைண்டிங் நீமோ 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. தண்ணியோட மேற்பரப்புல நிறைய ஆபத்துகள் இருக்கு. ஸோ நீ அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு குளோன் ஃபிஷ் மார்லின் அவரோட மகன் நீமோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் அப்பா பேச்ச சுத்தமா கேட்காம போன நீமோவை டைவ் பண்றவங்க சிட்டிக்கு பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. தன் மகன் நீமோவை காப்பாத்துறதுக்காக நீமோவோட அப்பா மார்லின் மிகப்பெரிய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பயணத்துல என்னெல்லாம் நடக்குது, நீமோவை அவங்க அப்பா கண்டுபிடிச்சாரா, இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கும். அட்டகாசமான எவர்கிரன் மூவி. மிஸ் பண்ணிடாம பார்த்துங்க கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட் 8.2.
நம்பர் 4 கோகோ 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. பரம்பரையா ஷூ கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு சின்ன பையன் தான் மிகில். இவனுக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய மியூசிஷியனா ஆகணுங்கிறது தான் இவனோட கனவா இருக்கு. ஆனா மிகிலோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு மியூசிக்னா சுத்தமாவே பிடிக்காது. இந்த ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப வெறுக்கிறாங்க. மியூசிக்கை தன்னோட லட்சியமா வச்சிருக்கிற மிகில் வந்து அதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, இவங்க ஃபேமிலியில என்ன ரீசனுக்காக மியூசிக்கை வெறுக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள், இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. சூப்பரான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. சொல்ல வர்ற கருத்தை செம்ம ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாம பார்த்துக்க கைஸ். இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ லாங்குவேஜ் பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சுன்னா பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட் 8.4. நம்பர் 3 டாய் ஸ்டோரி 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. பொம்மைகளுக்கு உயிர் வந்தா என்ன நடக்குமோ அதுதான் இந்த படம். ஆண்டியோட வீட்டுல நிறைய பொம்மைகள் இருக்கு. அந்த பொம்மைகள் வந்து மனுஷங்க இருக்கிறப்போ பொம்மைகளாகவும் இல்லாதப்போ உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கும். இந்த விளையாட்டு பொம்மைகளோட அட்வென்ச்சர்ஸ் தான் இந்த படத்தோட கதை. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபேமஸான அனிமேஷன் மூவிஸ்ல இந்த படமும் ஒண்ணு. உடின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்துல செம்மையா இருக்கும். இந்த படம் மொத்தமா 4 பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. 4மே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவி சீரியஸ்ல ரிலீஸ் ஆன தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த 2 படங்களுமே ஆஸ்கார் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. வீட்டில் யாரும் குட்டீஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மூவிக்கு IMDb ரேட் 8.3. நம்பர் 2 ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. நியூயார்க் சிட்டில ஸ்கூல் படிக்கிற டீனேஜ் பையன் தான் மைல்ஸ் மொரலஸ். ஒரு ரேடியேட்டர் ஸ்பைடர் கடிச்சு மைல்ஸுக்கும் சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. மைல்ஸ் இருக்கிற டைமென்ஷன்ல ஆல்ரெடி ஒரு ஸ்பைடர்மேன் இருக்காரு. அவர் வந்து கிங் பின் உருவாக்கிட்டு இருக்கிற மல்டிவர்ஸ் போர்ட்டலை தடுக்கிற முயற்சியில இறந்தும் போயிட்டாரு. இந்த போர்ட்டல் மூலமா வேற டைமென்ஷனை சேர்ந்த 5 ஸ்பைடர்மேன்ஸ் வந்து மைல்ஸ் இருக்கிற டைமென்ஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த எல்லா ஸ்பைடர்மேன்ஸும் ஒன்று சேர்ந்து வில்லன் கிங் பின்னோட திட்டங்களை முறியடிச்சு உலகத்தை எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. கைஸ், இந்த படத்தை நீங்க பார்க்கவில்லை என்றால் இழப்பு உங்களுக்கு தான். காமிக் புக்கை ஒரு படமா கிரியேட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. அனிமேஷன் ஸ்டைல் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த படத்துல BGM, சவுண்ட் எஃபெக்ட், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்குங்க. எங்கேயுமே உங்களை போர் அடிக்காம படத்தை செம்மையா கொண்டு போயிருக்காங்க. பெஸ்ட் அனிமேஷன் ஃபீச்சர் ஃபிலிம்கான அவார்டையே இந்த படம் வந்து வின் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட் 8.4. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி என்னன்னா வாலி. 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. பூமியில மனுஷங்க வாழவே முடியாது, அந்த மாதிரியான சூழல் உண்டாயிருக்கு. ஸோ இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஸ்பேஸ்ஷிப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மொத்த பூமியுமே இப்ப குப்பையா தான் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்காக குட்டி ரோபோட்ஸை பூமியில விட்டுருக்காங்க. இப்ப கரெக்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு வாலி ரோபோட் மட்டும்தான். இது வழக்கம் போல தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து இன்னொரு ரோபோட் பூமிக்கு வருது. அந்த ரோபோட் மேல நம்ம வாலிக்கு காதல் வருது. இந்த காதலுக்காக நம்ம வாலி பண்ற அட்வென்ச்சர், இதனால பூமிக்கு நடக்க போற மிகப்பெரிய மாற்றங்கள், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சூப்பரான ஸ்டோரி, செம்மையான கான்செப்ட். கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இந்த படம் வந்து இங்கிலீஷ் தான், பட் இதுல டைலாக் அதிகமாவே இருக்காது. ஸோ நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட் 8.4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா இதே போல் வேறொரு வாய்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.